Good morning students. This is from Atheistic Coaching Center காரைக்குடி. நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் பார்த்துட்டோம். அதில் 5th டைப் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பர்சன்டேஜில் இருக்கிற பேசிக் சம்ஸ், சிம்பிளான சம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போதான் நம்ம வந்து எந்த சமர்த்தாலும் ஈஸியாக போட முடியும். ஓகேயா? ரூபாயில் 50 பைசாவோட சதவீதம் என்ன? கேட்பாங்க. 1 ரூபாய் அப்படிங்கறது வந்து பைசாவை மாத்தணும். ஓகே, இங்க ஆல்ரெடி 50 பைசான்னு கொடுத்துருக்காங்க. இது ரூபாயில இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரே மாதிரி மாத்தணும். 1 ரூபாய் இத வந்து 100 பைசா அப்படின்னு போடலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து 50 பைசா கொடுத்துருக்காங்க. ஓகே, 50 divided by 100 into 100. அப்போ இதுக்கு 100 கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 50. அப்போ 50%. செகண்ட் சம் பார்க்கலாம். 300ல 50%, 50%த்துல 33 1/3% எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் 300ல 50% என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 300ல 50% எவ்வளோ? அப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிட்டோம். பேலன்ஸ் 40 into 3 150. ஓகே, ஃபர்ஸ்ட் 150, அதாவது 300ல 50% பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 150க்கு 33 1/3 அந்த பர்சன்டேஜ் பார்க்கணும். அப்போ 150 அப்படி வச்சுக்கணும். 33 இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 33 into 3 எவ்வளவு? 99. 99 plus 1 வந்து 100 வரும். அப்போ 100 divided by 3% நமக்கு கிடைக்கும். அப்போ 150 into 100 divided by percentage கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 100. ஓகே, இப்போ இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 150 டிவைடட். இப்போ 1 3 3 5 3 5, அப்போ 50. இப்போ 300ல 50%, 50%த்துல 33 1/3 பர்சன்டேஜ் எவ்வளோனா 50%. தேர்ட் சம் பார்க்கலாம். ரூபாய் 150ல 5% எவ்வளோ? 150ல 5%. ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சாச்சு. 1 5 5 2 5 10, 1 2 2 7 2 14, மீது 1 இருக்கும். அப்போ 0.5 7.5. இது எல்லாமே பேசிக்கான சம் தான். பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஃபோர்த் சம் 240 விட 15% குறைவான எண்.
குறைவான எண் 40 into 15% அப்படின்னா சைபருக்கு இந்த சைபர் அடிச்சு கொடுத்துக்கலாம். 2 10 3 15 ஒரு 2 2 12 2 24 12 into 3 equal to 36. நமக்கு 240 விட 15% குறைவான எண்ணு கேட்குறாங்க அப்படின்னா 240 நமக்கு கிடைச்சிருக்கிறது 36. அதாவது 240க்கு 15% வந்து நமக்கு 36 கிடைச்சிருக்கு. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 204. நெக்ஸ்ட் சம் போலாம். ஃபோர்த் சம். மாத வருமானம் 12,000. சேமிக்கக்கூடிய தொகை 1,200. வேண்டாம், இந்த சம் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட்ல கொடுக்குறேன். சேம் மாடல் தான், வேற சம் பார்க்கலாம். ராம் தன்னுடைய வருமானத்தில் 25,000 25,000த்துல வந்து 25% வாடகை செலுத்துகிறார். அவர் வாடகையாக கொடுக்கும் தொகை அவரோட இன்கம் எவ்வளவு அப்படின்னா 25,000 தான் அவரோட இன்கம். இதுல 25% வந்து வாடகையா கொடுக்குறாரு அப்படின்னா 25/100 இதுக்கு கேன்சல் பண்றோம். இப்போ 250 into 25 6,250. Okay. Okay, percentageோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். Thank you.